தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 19/5/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமைய போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமக்கு கூறும் அறிவுரைகளும் ஆலோசனைகளும் என்னவென்றால், நாம் இந்த உலகத்தில் நீதியுடன் வாழ வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகின்றார். நாம் அப்படி நீதியுடன் பரிசுத்தமான வாழ்க்கை, எந்த ஒரு அப்பழுக்கற்ற வாழ்க்கை என்று கூறுவார்கள், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீதியுடன் வாழும் பொழுது எந்த நீதியை தவறுகின்ற காரியத்திலும் நாம் தலையிடாமல் அவர்களை விட்டு, நீதியை தவறி நடக்கிறவர்களை விட்டு நாம் ஒதுங்கி நடக்கும் பொழுது அவர்கள் நம்மை பகைப்பார்கள். நம்மை பற்றி இல்லாததும் பொல்லாததுமான நடைபெறாத காரியங்கள் எல்லாம் நடந்தது போன்று ஜோடித்து நம் பெயருக்கு களங்கம் விளைவித்து நம்மை பகைப்பார்கள். பிறரையும் நம்முடன் சேரக்கூடாது என்று நம்மை ஒதுக்கி நம்மை தனிமைப்படுத்துவார்கள், நம்மை மிகவும் வேதனைப்படுத்துவார்கள். பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தர் கூறுகின்றார், நீங்கள் நீதி நிமித்தம் துன்பப்படும் பொழுது நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் பரலோக ராஜ்யத்தில் நான் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி விட்டேன். பரலோகத்தில் மட்டுமல்ல, பூலோகத்திலும் உங்களை யார் யாரெல்லாம் நீதி நிமித்தம் துன்பப்படுத்தினார்களோ, நீங்கள் நீதியாய் வாழ வேண்டும் என்று பிரயாசப்படும் பொழுது உங்களுக்கு எதிராக உங்களை அவர்கள் துன்பப்படுத்தினார்களோ அவர்களை நான் அழித்துவிட்டு உங்களை நான் உயர்த்தி, யார் யார் உங்களை எதிர்த்தார்களோ, உங்களை தனிமைப்படுத்தினார்களோ அவர்கள் முன் உங்களை உயர்த்துவேன், உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவேன். கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார் என்று அவர்கள் அறிந்து உங்களுக்கு பயப்படும் பயத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துவேன் என்று இன்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நீங்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுத்தப்படுகின்றீர்களா, நிந்தை அவமானத்தை சந்திக்கப்படுகின்றீர்களா, தனிமைப்படுத்தப்படுகின்றீர்களா, கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியும் நினைத்து விட்டார். அவர் ஆசீர்வதி அவர்கள் மத்தியில் உங்களை உயர்த்த போகிறார். பரலோக ராஜ்யத்திலும் கூட உங்களுக்காக ஒரு இடத்தை அவர் ஏற்படுத்தி விட்டார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நாங்கள் நீதியாய் நடக்க வேண்டும் என்று எதிரிகள் நடக்கும் பொழுது எதிரிகள் எங்களுக்கு சூழ்ந்து உள்ளார்கள், எங்களை தனிமைப்படுத்துகிறார்கள் என்று இந்த செய்தியை கேட்டு யார் யாரெல்லாம் கலங்கி நிற்கின்றார்களோ அவர்களுக்காக நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்திற்காக நன்றி அப்பா. நாங்கள் நீதியாய் நடக்கும் பொழுது, அதனால் துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது, அதனால் தனிமைப்படுத்தப்படும் பொழுது நீர் எங்களுக்கு கோடானு தொடர்களை அனுப்பி எங்களுக்கு துணையாயிருந்து எங்களுடன் இருப்பதை நிரூபித்து காட்டுவேன் என்று கூறின இந்த கிருபை வார்த்தைக்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நீதியை விட்டு தவறாமல் நீதியுடன் உமக்கு பிரியமாய் வாழ்வோம் என்று இப்பொழுது இன்னும் உறுதியளிக்கின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. நீதியாய் நடக்க கிருபை தாங்க. அதன் மூலம் நீர் எங்களுடன் இருப்பதை நிரூபித்து காட்டுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.